16 ஒன்று ஹோம்ஒர்க்கு, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மரியான ஒரு ஹோம்ஒர்க் போட்டேனா, மரியாதை ஹோம்ஒர்க்னு யாரும் அனுப்பி வச்சிருந்தாங்க, ஸ்டார்டிங்கில் இருந்துச்சோ, இதாக இருக்கு. இது ஹோம்ஒர்க்கா? 6th ப்ராப்ளம். சரி, ஹோம்ஒர்க்காக தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியதுன்னு சொன்னேன். ரைட். இதில் என்னன்னா, கூட்டு வட்டி கணக்கு தான். கொஞ்சம் கணக்கை வாசிச்சு பாருங்க. மரியா அப்படிங்கிற ஒரு நபர் ரூபாய் 80,000 வந்து ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்தார்னு போட்டிருக்கு. ஒரு பேங்க்ல கூட போட்டிருக்கலாம். ஓகே, இதற்கு ஒரு 5% ஆண்டுக்கு ஒரு முறை வெட்டி கொடுக்குறாங்க. சரியா? ரைட். இதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 டிவிஷனா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 2ஆம் ஆண்டு முடிவில் அவர் பெயரில் எவ்வளவு தொகை இருக்கும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். 2ஆம் ஆண்டு முடிவில் டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்கு. ஓகேவா? அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸி தான். ஏ ஃபார்முலா போட்டுருவீங்க, 2 ஆண்டுக்கு டோட்டல் அமௌண்ட் டைரெக்டாக கிடச்சிரும். அது ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் கொடுக்காம விட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் சின்ன மிஸ்டேக் வர காரணம் ஆப்ஷனை இப்போ இதில் எழுதி வச்சிருவோம். ஒரு 88,200, அப்புறம் இன்னொரு ஆன்சர் கேட்டிருக்காங்களா, 4,410. அந்த ஆப்ஷன் கொடுக்காதனால தான் சில பேருக்கு இந்த குழப்பங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம இப்போ ஆப்ஷன் எழுதி வைப்போம். 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். 87,680, 4,410. இப்போ 3வது ஆப்ஷன் வச்சுருவோம். 88,200, 4,610. சரி, இருக்கட்டு. இப்போ இதில் வந்து நீங்கள் ஏ செய்யும் பொழுது கணக்கு ஃபுல்லாக முடிச்சிருவோமா? சரி. அப்போ மொதல் ஆப்ஷன் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2ஆம் ஆப்ஷனில் என்ன பிரச்சனைனா, 3ஆம் ஆண்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்கு. 3ஆம் ஆண்டு வட்டினா என்ன அர்த்தம்? இந்த கூட்டு வட்டினாலே என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்டாகவும் இந்த கணக்கை செய்யலாம்னு சொல்லியிருக்கேனா? எப்படின்னா வட்டிக்கு வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் ஒரே வட்டி தொகை தான் ஏறிட்டு இருக்கும். முதல் வருஷம் 1000 போட்டால் உங்களுக்கு ஒரு அந்த 1000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டி தரான்னு வச்சுக்கோங்க. ஒரு பேருக்கு 1000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டி தராங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் அது அசலா எப்படி மாறும்னா 1100 அசலா மாறும். அடுத்த ஆண்டு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 1000 ரூபா போட்டு 100 ரூபா வட்டினா அடுத்த வருஷம் 1100 மாறி திரும்பவும் அடுத்த வருஷம் ஒரு 100 ரூபா வட்டி ஏறி 1200 தான் அதுக்கு எண்டில் மாறும். ஆனால் அப்படி கிடையாது, கூட்டு வட்டியில் அப்படி கிடையாது. அசல் தொகை வந்து வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வட்டி அசல் கூட ஆட் ஆனும் போது அது வந்து புதிய அசல் தொகையாக மாற்றப்படும். அப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு முடிவில் கிடைக்கக்கூடிய தொகை 3ஆம் ஆண்டுக்கான எதா இருக்கும், அசல் தொகையாக இருக்கும். சரியா? 3ஆம் ஆண்டு தொடக்கத்துல அது எதா மாறிடும்னா 3ஆம் ஆண்டுக்கான அசலாக மாறிவிடும். அப்போ அந்த ஒரு ஆண்டுக்கான வட்டி, அதாவது 3ஆம் ஆண்டுக்கான வட்டின்னு கேட்டிருக்கு. 3ஆம் ஆண்டுக்கான வட்டி மட்டும் நீங்க தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ கிடைத்த அந்த அசல் தொகைக்கு நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாலே போதும். ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டி கண்டுபிடிச்சா போதும், அது ஓராண்டுக்கான வட்டியா கிடைக்கும். புரியுதா? இல்லைன்னா அதே அசல் தொகை எடுத்து கூட ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா போதும். சரி, அங்க பாருங்க. இப்போ ஏ ஃபார்முலா பி ஆஃப் 1 + r/100 the whole power n. பீனுடைய மதிப்பு 80,000. டைரக்டாவே செஞ்சிருவோமா? இதை போட்டு எழுதிட்டு இருக்கோம், நம்ம தான் கணக்குல புலியாச்சு. சரி, 80,000 பெருக்கல் 105/100 எத்தனை தடவை போடணும்? முதல் 2 வருஷத்துக்கு 105/100, 105/100. ஓகே, 105 105 உங்களுக்கு பெருக்க தெரியும். அப்புறம் 8ஆல் பெருக்கி போட்டிங்கன்னா 105 105, 5 25, அப்புறம் 105 5 110. அது கூட எதை பெருக்குவீங்க? 8 பெருக்குவீங்க. 40, 4 2 16, 16 4 20, 2 8 8. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு.
88,200ங்கிறது 2 ஆண்டு முடிவில் கிடைத்த டோட்டல் அமௌண்ட். சரியா, இது ஒரு டிவிஷன் ஆன்சர் ஆயிடுச்சு. அடுத்த டிவிஷன் 3ஆம் ஆண்டுக்கான வட்டி மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. 3ஆம் ஆண்டுக்கான வட்டிங்கிறது அசல் தொகை எதாக மாற்றப்படுகிறதுனா 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அசல் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், 88,200. இது கண்டுபிடிக்க வேண்டியது ஓராண்டுக்கான வட்டி. இப்போ எண் வந்து ஒரு ஆண்டுக்கான வட்டி தான் கண்டுபிடிக்கணும். 3ஆம் ஆண்டுக்காக மட்டும் இப்போ எண் வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. டைரெக்டாக அந்த கணக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டாகவே செஞ்சிடலாம். PNR/100. காவியா மேடம், இது வந்து ஏற்கனவே ஹோம்ஒர்க் போட்டோங்களா, அந்த ப்ராப்ளம். ரைட், ஓகேங்க சார். இது நிறைய பேர் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க, இருந்தாலும் அதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை பார்த்துருங்க. இது மெத்தடு கொஞ்சம் வேறு மெத்தடு, ஈஸியான மெத்தடு கூட. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில் செஞ்சுருப்போம், அடுத்த கடைசி ஒரு ஆண்டுக்கான வட்டியை மட்டும் தனி வட்டியில் செய்கிறோம். ரைட், பியினுடைய மதிப்பு 88,200, என்னுடைய மதிப்பு 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. 882 5ஆல் பெருக்கிட்டிங்கன்னா போதும். 2 10, மீதி 1, 5 41, 41, 4,410ங்கிறது 3ஆம் ஆண்டுக்கான வட்டி மட்டும். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் செஞ்சால் வட்டி மட்டும் தானே கிடைக்கும். ரைட், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 ஆண்டுக்கு ஒரு இப்படி செய்யணும் கூட்டு வட்டியில். அதே 3 ஆண்டுக்கு எண் போட்டு 2 ஆண்டுக்கு செஞ்சீங்களா, அதே மாதிரி 3 ஆண்டுக்கு ஒன்று செய்யணும், 2 ஆண்டுக்கு ஒன்று செய்யணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த 4,410 கிடைக்கும். புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடை செய்யாமலும் செய்யலாம், இது ஈஸியாக முடிஞ்சு போச்சு. அதுனா அப்படி இல்லை, நீங்கள் 2 தடவை செஞ்ச மாதிரி இருக்கும். 2 ஆண்டுக்கு அந்த பவரில் 2 போட்டு 105/100, 105/100. அப்புறம் 3 ஆண்டுக்கு மொத்தமாக செய்யும்போது 3 தடவை 105/100 போடணும். இதுக்கு கிடைக்க மதிப்பு அதுக்கு கிடைக்க மதிப்பு ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4,410 கிடைக்கும். புரியுதா? அது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். சரி, ரைட், இதை நோட் பண்ணிவிடுங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டா கடைசி ஆண்டுக்கான வட்டியோ இல்லை ஏதோ கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு செஞ்சுக்கலாம். சில கணக்கை கூட்டு வட்டி முறையில் செய்ய கஷ்டமாக இருக்கும் சில இடங்கள். அப்போ நீங்கள் 2 தடவை 3 தடவை இப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே செஞ்சு போடலாம். கிடைச்ச ஆன்சரை வச்சு திருப்பியும் அதை அசலாக எடுத்து அடுத்த வருஷத்துக்கு திரும்பியும் வட்டி கண்டுபிடிச்சி அந்த வட்டியை அந்த அசலு கூட கூட்டி திரும்ப அடுத்த ஆண்டுக்கான துவக்க அசலாக அதை மாற்றி அப்படி கண்டினியூஸாக செஞ்சால் கூட ஆன்சர் வரும். ரைட், 6ஆம் கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்து நேராக 17. ஓகே, இங்கே வந்துடும். அந்தோணி முடிஞ்சா? இது 17 தானே பார்க்கணும். 17 16? இது ஹோம்ஒர்க்கா போட்டணும். 17 அந்தோணி 16 தான் சார் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் போட்டேன், என்னாச்சுன்னு பார்ப்போம். சரி பாருங்க, 2 ஈக்குவேஷன் சொல்லி தந்தேன் நேற்றுக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துச்சுன்னா, உங்களுக்கு அவன் கொடுத்துருக்க தொகையை பாருங்க, ஒரு 6,690க்கு 6 ஆண்டு, அப்புறம் ஒரு 10,035க்கு 9 ஆண்டா. சரி, அது 3 ஆண்டுக்கு இந்த அமௌண்ட்டு, 6 ஆண்டுக்கு இந்த அமௌண்ட். அப்படி ஓகே. அப்போ 6,690 ஈக்குவல் டு P of 1 plus R/100 the whole power 3. ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்புறம் 10,035 is equal to P of 1 plus R/100 the whole power 6. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். 2/1. 10,035 divided by 6,690 equal to P of 1 plus R/100
divided by p of 1 plus r by 100 the whole power 3. p கேன்சல், இது 3 தடவை இருக்குது, இங்கே 6 தடவை இருக்குது, 3. இப்போ இதனுடைய மதிப்பு உங்களுக்கு கிடச்சாச்சு 1 plus r by 100 the whole cube மதிப்பு தான் கிடச்சிருக்கு, ஈக்குவல் டு இந்த வேல்யூ 10,035 by 6,690. ஓகேவா? இங்கே டைரெக்டாக கொண்டு வெட்டு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வேல்யூ கிடைக்கும். இல்லைனா பீனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன் அப்படியே கொண்டு போட்டுடலாம். அது முறை வெட்டு கொடுத்தாலும் சரிதான். ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா 6,690 ஈக்குவல் டு பி ஆஃப் இந்த 1 plus r by 100 the whole cube வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. டைரெக்டாக தூக்கி அங்கே கொண்டு போட்டால் போதும். பீனுடைய மதிப்பு இந்த 6 மேலே வந்துடும், 6,000 மேலே வந்துடும். 6,690 கூட ஒரு 6,690 டிவைடட் பை 10,035. இதை வகுத்து போட்டால் ஆன்சர். ஓகே, என்ன ஆன்சர் கிடச்சி? சி ஆப்ஷன் கிடச்சா? 4460. 4460. இதை கட் பண்ணணும்னா 3ஆம் வாய்ப்பாடு போட்டு அடிங்க ஃபஸ்ட்டு. சரியா? கட் பண்ண தெரியாதவங்க லைட்டாக பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாடு கடிச்சிங்கன்னா 3 9, திரும்பி 3 9, 4 12, 5 15, 2 6, 2 6, 3 9 இந்த மாதிரி வரும். அப்புறம் 2 4, 4 3 7 வருது. சரி, 5ஆம் வாய்ப்பாடு கடிச்சிடலாம். 6 5 30, மீதி 3 34, 6 5 30, 9 5 45, 4 5 20, திரும்ப ஒரு 4 20, அப்புறம் 3 மீதியா 6 5 30. அப்புறம் நான் முடிஞ்சு போச்சு. ஒரு 669 69, 10 தடவை 669, 6,690. ஓகேவா? இல்லைன்னா இதையும் கட் பண்ணி அதை 0 மேலே ஏற்றிடுங்க. ஆன்சர் வந்தாச்சு 4,460. ஓகேவா? முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. இந்த ஆன்சர் கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கணக்கு போயிடுவோமா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. மாணிக்கம், இப்போ எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? அதாவது இந்த கோர்ஸினுடைய விலை என்னன்னு நேற்றுக்கு தான் விசாரித்தேன். ஆன்லைனில் நம்ம ரைஸ் அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கவங்க நேற்றுக்கு வந்தாங்க என்கொயரிக்கு. சொன்னாங்க 30,000 ரூபா சார், 3 மணிக்கூர் கிளாஸ். 1 இயருக்கு 30,000, 1.5 வருஷமா கரெக்டாக தெரில. பேக்கேஜ் வந்து 30,000. அப்புறம் வந்து ஆன்லைனில் நம்மள மாதிரி எக்ஸாம் கொடுக்குறாங்க, மெட்டீரியல் இந்த மாதிரி பிடிஎஃப் கொடுக்குறாங்க. மெட்டீரியல் வந்து புக்ஸ் கொடுக்குறாங்க போல, பிரிண்டட் புக்ஸு. அதனால உங்கள் கோர்ஸ் வந்து 30,000 ரூபாய். சரியா? அப்போ அவங்க காசுக்காக விரட்டி படிப்பாங்க. நம்ம காசு வரோம் 500 ரூபா தான் கொடுத்துருக்கோம். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும். புரியுதா? நான் வந்து ஆன்லைனில் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆன்லைன் கிளாஸே எனக்கு வந்து ஆக்சுவலாக முதல்ல விருப்பமே கிடையாது. நான் ரெகுலரில் தான் கிளாஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களை கவனிக்க முடியாது, ரிவிஷன் கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ரிசல்ட் வேணும். புரியுதா? ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், அவ்வளோதான் நம்ம டார்கெட்டு. நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு ஈடுபாடோடு படிக்கணும். எக்ஸாம் வந்து நல்லா போடணும். எனக்குலாம் வாரத்துக்கு 2 எக்ஸாம் நடத்த ஆசை தான். டெய்லியும் ஒரு எக்ஸாம் போடணும் விருப்பம் உண்டு. சரியா? ரைட்டு. அதுக்கு நீங்கள் அந்த ஹேண்டு புக்கெல்லாம் படிக்க சொல்லியிருக்கேன். என்ன லெவலில் இருக்குன்னு தெரியாது. டி சீரீஸ் படிச்சிருங்க. ஹேண்டு புக் படிக்கணும். அப்புறம் அந்த கலைச்சொற்கள் டி சீரீஸ் இந்த வாரத்துக்கு உண்டு. டி சீரீஸ் படிக்கிறீங்களான்னு தெரியல. டி சீரீஸ்னால் இப்போ ரெகுலர் கிளாஸ்னால் டெய்லி கொஸ்டின் கேட்பேன். ஸோ இங்கே வந்து என்னால் ஆன்லைனில் டெய்லி கொஸ்டின் கேட்க முடியாது. நீங்கள் தான் அதை என்னென்ன இந்த வாரத்துக்குள்ளே போர்ஷன் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. எப்படியாவது அந்த போர்ஷன்ஸை கிளியர் பண்ணணும்னு சொல்லி டைம் ஒதுக்கி நீங்கள் ஒரு வெறியாக படிக்கணும். ஒரு 2 வாரம் நீங்கள் அந்த ஸ்பீடுக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே அந்த ஸ்பீடு வந்துடும். ஐயோ இந்த வாரம் இந்த போர்ஷன் உண்டு, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த எண்ணம் தான் வரும். போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ டைம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்குள்ள அடிக்கடி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துக்கணும். இதோட எப்படியா ஜாப் அடிக்கணும்னு நினைக்கணும். சரியா? ரைட். எல்லாராலையும் முடியும். முடிஞ்சா முடியாதவங்க யாருமே கிடையாது.
கொஞ்சம் முயற்சி பண்ணால் வந்துடும். ரைட், இப்போ 17வது கணக்குக்குள்ளே போயிடும். மாணிக்கம் ஒரு வங்கியில் 20,000 20% கூட்டு வட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. முதல் ஆண்டு வட்டியானது அரையாண்டு முறையில் கணக்கிடுறாங்க. 2வது ஆண்டு வட்டி வந்து ஓராண்டு வட்டி விதத்தில் கணக்கிடப்படுகிறது. என்ன ரெண்டு ஆண்டு முடிவில், சரியா, முதல் ஆண்டுல எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ ஒரு ஆண்டுக்கு எத்தனை தடி வந்துடும்? அதுல 2 டேம் வந்துடும். புரியுதா? ஒரு ஆண்டு தான் வட்டி, ஒரு ஆண்டுல தான். முதல் ஆண்டுங்கிறது அரையாண்டுல கணக்கிட்டீங்கன்னா 2 டேமா பிரிக்கணும், 6 6. சரியா? அங்க கிடைக்க ஆன்சரை தூக்கி சொன்னோம்ல, 2வது ஆண்டு முடிவு அவருக்கு கிடைத்த மொத்த வட்டி கேட்டிருக்கு. இப்போ 2வது ஆண்டை நீங்க எப்படி செஞ்சாலே போதும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டாகவே செஞ்சுக்கலாம். ஓகேவா? போன நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், பாப்போம், ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். பி இன்டு 1 + சி 1 + r/2 ஹோல் பவர் 2n. ஓகேவா? 2nலாம் கண்டு பயந்துடக்கூடாது, நமக்கு தெரியும் 2 தடவை தூக்கியால போட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ ஆன்சரை கூட நீங்கள் ஒரேடியாக கூட இப்போ எழுதக்கூடிய திறமை இருக்கும் நம்ம பிள்ளைகள்கிட்ட. எப்படி இருக்கும்? பீனுடைய மதிப்பு 20,000, யார் இது காணல, இங்கே வந்துட்டு இல்லையா? ரைட், 20,000. அப்புறம் இதில் அரையாண்டுக்கு ஒரு முறைனா பாதி எடுப்பீங்க வட்டியில். 110/100 ஃபார்முலா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். 2 தடவை ஒரு ஆண்டுக்குன்னா 110/100. சரியா? இதனுடைய அமௌண்ட்டை கண்டுபிடிப்போம். டோட்டல் அமௌண்ட் என்ன வருது பாருங்க. 0 0 0 0 0 0 0 0. இதை பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன வரும்னு பார்க்கணும். ஓகேவா? பார்ப்போம். 11 11 121 கூட 2 0 சேர்க்கணும். ஏன்னா இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. அப்புறம் இதை 2ஆல பெருக்கணும். 0 0 2 4 2 24,200. ஓகேவா? இப்போ 2 ஆண்டு முதல் ஆண்டு முடிவில் அரையாண்டு முறையில் கணக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் அமௌண்ட் இந்த மாதிரி வந்து நிற்குது. எப்படி நிற்குது? 24,200 வந்து நிற்குது. அவன் அதை கேட்கல, மொத்த வட்டி தான் கேட்டிருக்கான். 2 ஆண்டு முடிவில் அவருக்கு மொத்த வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்த வட்டி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆனால் ஒரு ஆண்டு தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அரையாண்டுக்கு முறையில். இன்னொரு ஆண்டு ஓராண்டு வட்டி விதத்தில் கணக்கிட சொல்லியிருக்கு, அரையாண்டு முறையில் இல்லை, ஓராண்டு வட்டி விதத்தில் கணக்கிட சொல்லியிருக்கு. அப்படின்னா நமக்கு நல்லா ஈஸியாக போச்சு. இந்த கடைசி ஒரு ஆண்டுக்கு கண்டுபிடிக்கதா இருந்தாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த அசல் தொகையை அங்கே கொண்டு வந்துடணும். பி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? இந்த 24,200 தான் நீங்கள் கடைசி ஆண்டுக்கு வட்டி கண்டுபிடிக்க போறீங்க. ஓராண்டுனாலே உடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துடலாம். சரியா? ஓராண்டுக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கலாம், ஞாபகம் வச்சிருங்க. அது மந்தா கூட இருக்கலாம். கடைசியாக ஒரு சின்ன மந்தா இருந்தால் 6/12 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரைட்டு. இப்போ கடைசியாக நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்கு? வட்டி அதே வட்டி தான். அரையாண்டுக்கு ஒருக்கா எடுக்கக்கூடிய வட்டி எடுக்கக்கூடாது, முழு ஆண்டுக்குள்ள வட்டி எடுக்கணும். இப்போ 20%. ஃபார்முலாவை போட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. $2,420. இதை 2ஆல பெருக்கணும். அப்போ 0 4 8 4. சரியா? உங்கள் ஆப்ஷனில் போய் பாருங்க, அங்கே இருக்காது. சரியா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3வது வருஷத்துக்குள்ளது மட்டும்தான். அது மொத்த வட்டி கேட்டிருக்கான். மொத்த வட்டினா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எது கூட ஆட் பண்ணுவீங்க? 20,000 கூட ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த கணக்கில் எதை அசலாக எடுத்தீங்களோ அது கூட இந்த வட்டியை ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஆண்டுக்கான மொத்த டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. பார்த்துருங்க. 3வது ஆண்டு முடிவில், 2வது ஆண்டு முடிவில், 2வது ஆண்டு முடிவில் டோட்டல் அமௌண்ட் எப்படின்னு பார்க்கணும். பொதுவாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம்? அந்த வட்டியை அசல் கூட ஆட் பண்ணால் தான் டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும்.
ஸோ டோட்டல் அமௌண்ட்டு இந்த 24,200 கூட இந்த 4,840 ஆட் பண்ணணும். இப்போ 24,200 4,840 0 4 10 9 இந்த மாதிரி கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் இப்போ உங்களுக்கு 3 ஆண்டு முடிவில் உங்கள் கையில் எவ்வளோ ரூபா கிடைக்கும்னா, பேங்குக்காரன் இந்த ரூபாயை தரோம் 20,000 போட்டவங்களுக்கு 3 ஆண்டு முடிவில் எவ்வளோ கிடைக்குது? 29,040ன்னு தரோம். அப்போ உங்களுக்கு கடைசியாக எவ்வளோ ரூபா வட்டி வந்துருக்கு? பேங்கில் போட்ட 20 தாண்டி 9,040 ரூபாங்கிறது வட்டியாக கூட ஆட் ஆயிருக்கு. அப்படிதானா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? டி ஆப்ஷன் வரும். புரிஞ்சா? வட்டி ஈக்குவல் டு 29,040 மைனஸ் 20,000. ஓகே, இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? வேற ஏதாவது மெத்தட் இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நான் இது வந்து நானே இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவேன். இது ஒரு சிம்பிள் மெத்தட்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துடுங்க. ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சிருங்கப்பா. ஆன்சர் வந்து 9,040. இல்லைன்னா ஒரு சின்ன ஐடியா இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லணும். சரியா? இப்போ கால்குலேட்டரில் போட்டு பார்த்துருவோமா? எப்படின்னா இது ரெண்டுக்கும் அரை ஆண்டுக்கான வட்டி. அப்படிதானா? அரை 110/100 110/100. இன்னும் ஒரு ஆண்டுக்கு என்ன பண்ணணும்? முழு ஆண்டுக்கான வட்டி போடணும். அப்போ 120/100. இதை போட்டு சுருக்கி பார்த்தா ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். கால்குலேட்டரில் பெருக்கி பாருங்க. அப்போ இப்படியே போட்டிருப்பேன் ஒரே லைனில். இதை பெருக்கி பாருங்க, ஒரேடி ஆன்சர் வந்துன்னா நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்படி ஒன்று தோணுது, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. பார்ப்போம். வரல? வருது வருதா? வருது சார், வருது. வருது. அது இன்டு 12 சார். நீங்க 24 போட்டுக்கிறீங்க. ஓ சரி 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 சரி. ரைட் ரைட் ரைட். ஆன்சர் வருது. அப்படிதானே? ஓகே, அப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுன்னா இதே போதும். இவ்வளோ ஒரு லைனில் முடிஞ்சு. ஓகே, ரெண்டு மெத்தடும் நோட் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன மைண்டில் செட் ஆகுதோ. ஆனால் இதை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா 2 ஆண்டுக்கு நம்ம அரை ஆண்டுகளை போட்டிருக்கோம். ஒரு ஆண்டுக்கு அரை ஆண்டில் 2 டியூ வரும். அப்புறம் 3வது ஆண்டுக்கு 20% நான் 12 போட்டு வச்சிருக்கேன். ஓகே, நிறைய மிஸ்டேக் வருது எனக்கு, ஏன்னு தெரியல. கொஞ்ச நாளா மேக்ஸ் செக் பண்றீங்க சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றேன்னு நினைக்கிறேன். காலையில ஓடும் இல்லை மைண்டு. ரைட், நீங்க உங்க மைண்டாவது தெளிவா இருந்தா போதும். சரி, அடுத்து போயிடும். பரவாயில்ல, நீங்க எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டீங்க. ரைட், பாருங்க, அடுத்த கணக்கு போயிடும். இதான் இந்த மாடல லாஸ்ட் கணக்கு. இந்த டைப் இதோட முடிய போகுது. புரிஞ்சு பார்த்துருங்க. இதை நீங்க தான் போட போறீங்க எல்லாரும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, வட்டி பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. சரியா? இது காலாண்டு இல்லை, அரை ஆண்டு இல்லை, சாதா மெத்தடு தான். ஆனால் உங்களுக்கு பர்சன்டேஜ் மட்டும் உங்களை கண்ணை உறுத்தும். 6 நாள் 24, 24 ஒன்றும் 25/4ன்னு எடுத்து செய்யுங்க. சரியா? ரைட், செஞ்சு சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இது ஹோம்ஒர்க் மாதிரி தான், ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், செஞ்சு முடிச்சிருங்க பார்ப்போம்.
வெட்டி கொடுத்தா 17/16 வரும். 17/16 17/16 வந்துச்சா? சரி, அது ஒன்றும் நீங்கள் வீட்டில் இருந்து செஞ்சிருங்க. சரி, ஆன்சர் வந்து 2640 வரணும். சரியா? ரைட்டு, பார்ப்போம் நாளைக்கு யாரெல்லாம் முடிச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுறேன்னா குரூப்பில் இல்லை, தனித்தனியாக போட்டு விடுங்க. சரி, இதை மட்டும் லீவிட்டா விட்டுரு போவோம், அடுத்து பார்ப்போம். இது ஒரு ஈஸியான மெத்தடு ப்ராப்ளம் பாருங்க. ஃபார்முலா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்களா ஒரு தொகை எடுக்கணும், இல்லைன்னா அப்படி போட்டுக்கலாம். கணக்கு வாசிங்க. செந்தில் என்பவர் கூட்டு வட்டி விதத்துல முதலீடு செய்த ஒரு தொகை 15 ஆண்டு முடிவில் 2 மடங்கு ஆகிறது. 15 ஆண்டு முடிவில் நீங்க 1 ரூபா போடுறீங்க, 15 ஆண்டு முடிவில் 2 மடங்கு ஆகிறது, 2 ரூபாயா மாறுது. எத்தனை ஆண்டுகள்ல 8 மடங்காக மாறும்னு கேட்டது. இங்கெல்லாம் மடங்கு, இங்க வந்து கூட்டு வட்டி விதத்துல வரும்போது நீங்க பெருக்கல் வாய்ப்பாடை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். எத்தனை மடங்காக மாறுகிறது? முதல் தொகையை எடுத்து முதல்ல வந்து 2, 15 ஆண்டுகள்ல 2 மடங்கு. அப்ப 2வது வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கணும். வரக்கூடிய நம்பரை திருப்பி 2ஆல பெருக்கிட்டே இருக்கணும், கடைசி நம்பரை. இப்ப கடைசி நம்பரை 2ஆல பெருக்கிறேன், 4. இது ஆகுறதுக்கு ஒரு 15 வருஷம். அப்புறம் இந்த 4 2ஆல பெருக்கிறேன், 8. இது ஆகுறதுக்கு ஒரு 15 வருஷம். நமக்கு எத்தனை கேட்டிருக்கு? 8 மடங்கு. அப்ப 8 மடங்குன்னா இந்த ஆன்சர் தான். 8 மடங்கா மாறுறதுக்கு டோட்டலி எவ்வளவு நாளா இருக்கு? 15 15 30 45 வருஷம் ஆயிருக்கு. சரியா? வாய்ப்பாடு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மடங்காக மாறுகிறது. கூட்டு வட்டிக்கு தானே அந்த மாதிரி பெருக்கி பெருக்கி போடணும். புரிஞ்சா? அடுத்த கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையினை கூட்டு வட்டியில் அளித்தால் 5 ஆண்டுகளில இரட்டிப்பு. பார்த்துடுங்க, 5 ஆண்டுகள்ல 2 மடங்கு. 1 2ஆல பெருக்கி வச்சுங்க, ஞாபகம் வச்சுருங்க. அடுத்தது 16 மடங்கா மாறணும். அப்போ திரும்பி 2 நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன், எனக்கு 4, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணி 8, இதுக்கு ஒரு 5, அப்புறம் 8 2ஆல பெருக்கி 16, இதுக்கு ஒரு 5, மொத்தம் 20. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதை பாருங்க. 5 ஆண்டுகள்ல 3 மடங்கு. அப்போ 1ங்கிறது 3ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணி பெருக்கியிருக்காங்க. 5 ஆண்டுகள். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு கூட தான் பெருக்கணும், 2ஆம் வாய்ப்பாடு கூட பெருக்கிட கூடாது. 3 மடங்கா ஃபர்ஸ்டே மாறி இருக்கு, அது 27 மடங்காக மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணி 3 9, அதுக்கு ஒரு 5, அப்புறம் இதுக்கு ஒரு 9 3 27, இதுக்கு ஒரு 5, மொத்தம் 15 வருஷம். அடுத்த கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை 6 ஆண்டுகள்ல 4 மடங்கு. அப்ப இங்க 4 மடங்கு ஃபார்முலா, 4ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணணும். அப்போ 1க்கு அடுத்தது 4 தான் போடணும், 6 ஆண்டுகளா இருக்கு. திரும்பி 4 6ஆல பெருக்கணும், 4 24, இதுக்கு ஒரு 6. அப்புறம் 24 4ஆல பெருக்கும் போது 24 6ஆல பெருக்கணுமா, 120 எவ்வளவு வரும்? 6. 6 நாள் 24. தப்பா செஞ்சுட்டணும். எத்தனை வாய்ப்பாடு? 6 ஆண்டுகள் தானே, ஆனா கரெக்டு தானே. ஒன்று 4ஆ மாறிச்சு, இதுக்கு முதல் நாளுக்கு என்ன தப்பு? கரெக்டு தானே போயிட்டு இருக்கு. 1 3 3
9 53 27 கரெக்டு தானே? நான் இதை கன்ஃபியூஸ் ஆகிட்டேனா? ஆன்சர் 15 தான் கரெக்டு. 3 9 93 27 3 வாய்ப்பாடு போட்டுருவோம். இங்கே 4 மடங்கு 4 வாய்ப்பாடு. ஓ 4 வாய்ப்பாடுக்கு 6 வாய்ப்பாடு போட்டிருக்கேன். அதான் பார்த்தேன், காலையிலே குழம்பிட்டு தான் இருக்கேன். நீங்களும் கவனிக்கலையாரும்? 4 மடங்குல கொடுத்துருக்கோம், 4 வாய்ப்பாடு யூஸ் பண்ணணும். 1 4 மாறும். புரிய 4 வாய்ப்பாடு யூஸ் பண்ணிவிடுங்க, மாற்றி போட்டேன். அப்புறம் மடங்கு தான் ஃபார்ம், இந்த பெருக்கல் வாய்ப்பாடாக மாறும். சரியா? ரைட். அப்புறம் திரும்ப 4 4ஆல் பெருக்குனீங்கன்னா 16 வரும். 4 16, இதுக்கு ஒரு 6 வருஷம். 16 4ஆல் பெருக்குறீங்கன்னா 64 வருமா? 6 4 24, ஆமாம் 64 வருமா? அதுக்கு ஒரு 6. அப்புறம் 64 திரும்ப ஒரு 4ஆல் பெருக்குனீங்கன்னா 256 வரும். என்ன கவனத்தில் இருக்குங்க காலங்கத்தால. சரி, மொத்தம் 6 6 6 6 24 வருஷம். சில நேரம் இப்படி ஒரு புத்தி இருக்க பார்த்துருங்க, மந்த புத்தி. எக்ஸாம் ஹால்லையும் சில நேரம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும். இந்த மந்த புத்தி வந்துச்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சு. ஆக்டிவா இருக்காது மூளை, அப்படியே உறங்கிட்டு இருக்கக்கூடிய. அதனால என்ன செய்வாங்கன்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு முடிச்சிருந்து படிக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கக்கூடாது. நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். 2 3 எக்ஸாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். எப்பாடா நாளைக்கு காலைல எக்ஸாம், இன்னைக்கு எப்படியா நைட்டு ஒரு 12 மணி 1 மணி 2 மணி இப்படிலாம் இருந்துடணும், விடிய காலம் 4 மணிக்கு எழும்பிடணும், அறக்க பறக்க ஓடணும். கடைசி நாளில் என்கிட்ட கேட்டால் விட்டுறணும், வேண்டாம். அன்னைக்கு மத்தியம் அதுக்கு முந்தின நாள் ஈவினிங்கோட ஒரு 4 மணி 5 மணி 6 மணியோட நிறுத்திக்கணும் படிப்பெல்லாம். ஃப்ரெஷ்ஷாக அது முறை ஒன்றுமே இதை பற்றி சிந்தனையே இருக்கக்கூடாது. ஐயோ அது ரிவிஷன் இது ரிவிஷன் கடைசி கட்ட ரிவிஷன் எல்லாம் வேஸ்ட். அங்கே போகும்போது மூளை மாதிரி மாறிப்போம். அதனால அப்படி ஃப்ரீயாக விடணும். காலையில் சீக்கிரமாக காலைல படிச்சாச்சுன்னா மாட்டிக்கிடுவீங்க, அந்த ஹாலுக்கு சமயத்துக்கு போயிட மாட்டீங்க. இங்கே ஏதாவது ஒரு டாபிக் பேலன்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் அந்த சிந்தனையில் ஓடிட்டே இருப்பீங்க. பஸ்ஸில் போகிறவங்க மாட்டிக்கிடுவீங்க. எல்லாரும் கடைசி நேரம் அங்கே போய் வெளியே போய் தான் கேட்டில் வந்து நிறைய பேர் நின்று அழுதுட்டு நிற்கிறது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டியது தான். சரி, நல்லா படிக்கிறவங்களும் மாட்டிக்கிடுவாங்க அப்படி. சரி, ஓகேவா? அந்த புத்தி சில நேரம் ஆக்டிவாக இருக்கணும். அதனால நம்ம கொஞ்சம் அதை விட்டுறணும். ஃப்ரீயாக நல்லா தூங்கி முழிச்சு அப்படி ஃப்ரீயாக போகணும். இப்போ மூளை கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செய்யும். இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும், டைமும் முடிஞ்சிடும் பார்த்துருங்க. நீங்கள் நினைப்பீங்க ஏதோ பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்கீங்க, அங்கே பார்த்தா டைமெல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ தான் நீங்கள் முடிக்க வேண்டிய நேரத்தை தாண்டி 1/2 மணிக்கூர் ஆகிட்டு இருக்கோம் அந்த மூளை வேலை செஞ்சு. நமக்கே தெரியாது, நம்மளை அப்படி ஒரு மாய உலகத்தில் அது மாற்றி விட்டுரும். சரியா? ஸ்பீடாக வேலையே செய்யாது. அதனால மூளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ விட்டு பாருங்க. சரி, அடுத்தது லாஸ்ட் மாடல் பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடல், ஈஸியான மாடல், கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாடலில். ரைட். இதெல்லாம் ஈஸி. எப்படின்னா வித்தியாசம் கேட்பாங்க. தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு இதான் மாடல். வித்தியாசம் 2 ஃபார்முலா தான். ஸ்டார்டிங்கில் ஃபார்முலா எழுதி கொடுத்தனான்னு தெரியலையே, பார்த்துட்டு இந்த ஃபார்முலா எழுதி தந்தனா 2 ஆண்டுக்கும் 3 ஆண்டுக்கும் எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எழுதி கொடுவோம். இதில் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு 2 ஆண்டுக்கு, அப்புறம் 3 ஆண்டுக்கு, அப்படி 2ஆக பிரிக்கிறேன். வித்தியாசம் 2 ஆண்டுக்கு அது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசமாக வச்சாலும் சரி தான், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம்னு சொன்னாலும் சரி தான். பொதுவாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 ஆண்டுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொஞ்சம் வேல்யூ பெருசாக வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைவாக வரும். அதனால பெருசு மைனஸ் சிறுசு அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். இதுக்கான வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்னென்னா, ஜிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு 2 ஆண்டுக்கு உங்களுக்கு பிஆர் ஸ்கொயர்னு படிச்சு வச்சுருங்க. பிஆர் ஸ்கொயர். அப்புறம் 3 ஆண்டுக்கு பிஆர் ஸ்கொயர் இன்ட்டு 3 + ஆர். ஆர்னா R/100 தானே, இதுலேயே போட்டு வச்சுட்டாலும் பெட்டர் தானே. ஆமாம், இதுலேயே போட்டு வச்சுருங்க. அப்போ R/100 போட்டு வச்சுருங்க, அப்போ உங்களுக்கு குழப்பம் வராதுல்ல. இதில் ஒரு 100 கீழே போட்டு வச்சுடுங்க. இதுலேயே அதே மாதிரி 100 கீழே போட்டிங்கன்னா அதை ஹோல் ஸ்கொயர்னு போடணும்.
ரைட்டா? ஜென்ரலாக மைண்டில் செட் பண்ணுறது பிஆர் ஸ்குவாட் இன்ட்டு 3 + ஆர். ஆனால் ஆர் போடக்கூடிய இடத்துல கண்டிப்பாக r/100 போட்டுடணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஈஸி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாச்சுன்னா கணக்கு முடிஞ்சு. சரி, ஃபர்ஸ்ட் கணக்கு வருவோம். தனி வட்டி வீதத்திற்கும் கூட்டு வட்டி வீதத்திற்கும் உள்ள 2 ஆண்டுக்கான வித்தியாசம். 2 ஆண்டுக்கான வித்தியாசம் ரூபாய் கொடுத்துட்டாங்க 631. அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ அல்லது எஸ்ஐ மைனஸ் சிஐ எதுனாலும் ஓகே. 631 ரூபா ஆன்சர் ஃபார்முலா படி. ஈக்குவல் டு 2 ஆண்டுன்னு சொல்லும்போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிஆர் ஸ்கொயர்டு, PR/100 the whole squared. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்க? அசல் தொகை கேட்டிருக்காங்க. 10% வட்டி வர சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 631 P இன்டு ஆரை 2 தடவை எழுதணும். ஆருக்கு வேல்யூ 10 × 10. கீழே 100 2 தடவை எழுதணும். சுருக்க வேண்டும். 0க்கு 0, 0க்கு 0. கீழே உள்ள 10 × 10 அங்கே போயிடும். ஆன்சர் கிடச்சாச்சு. ஈஸியாக கணக்கு முடியும். 2 0 கூட சேர்க்கணும். ஓகே, ஃபார்முலா தெரியணும். பிஆர் ஸ்குவாட் இன்ட்டு 3 + ஆர். 3 ஆண்டுகளுக்குன்னு வரும்போது அந்த 3 கண்டிப்பாக அந்த ஃபார்முலாவில் வரும். ஞாபகம் வச்சுருங்க. அது எப்படி வரும்னு பார்த்துருங்க. அடிக்கடி மறக்கும் புது ஃபார்முலா இருக்கிறதுனால. ஓகேவா? அடுத்த கணக்கு செய்யலாமா? பாருங்க, இங்கே வட்டி வீதம் கேட்டிருக்கு. அப்படிதான் கேட்பான். ஏதாவது 2 எண்ணத்தை கொடுத்துட்டு 1 கேட்பான். இங்கே அசல் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டு தான் வித்தியாசம். அப்போ 2 ஆண்டுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். வித்தியாசம் கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ 2 ஆண்டுக்கான ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர்ட் r/100 பிஆர் ஸ்கொயர்ட் பிரித்து எழுதியிருக்கேன். வித்தியாசம் 405. பிரின்சிபல் அமௌண்ட் 18,000. r/100 r/100 r²/100 × 100. 0க்கு 0, ஒரு 0க்கு முடிச்சு. இன்னொரு 0 பேலன்ஸ் இருக்கு. அதை நேரம் அங்கே கொண்டு போயிருங்க கிராஸில். இப்போ 4050 டிவைடட் பை 18 is equal to r². r²லேருந்து r கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். ரூட் எடுக்க வேண்டியது வரும். அதுக்கு முன்னால் இதை வெட்டு கொடுக்கலாம். 4 5 9 3 வாய்ப்பாடில் போகும். 6 3 18, 1 3 3, 3 9, 5 3 15, 0 5 3 8, திரும்பியும் 1 9, திரும்பியும் 3 வாய்ப்பாடில் போகும். 2 3 6, 4 3 12, 5 3 15, 0 திரும்பியும் வெட்டு கொடுத்தீங்கன்னா 225. r² is equal to 225 கிடச்சிருக்கு. அப்போ r is equal to √225. 225 எப்படி பிரிக்கணும்னா டா போட்டு பிரிக்கலாம். 15 × 15 சிலவங்களுக்கு காணாமல் தெரிஞ்சுன்னா பிரித்து போட்டுருங்க. 15 × 15. அப்போ என்ன செய்யும்? ஒரு 15 வெளியே வந்துடும். அப்போ ஆன்சர் கிடச்சாச்சு. r is equal to 15%. அந்த 225 15 × 15 டக்குன்னு பிரிக்க தெரியாதவங்க 5 வாய்ப்பாடு போட்டு டா போட்டுருங்க. 4 5 20, 5 5 25, 9 5 45, 3 9. 2 5க்கு ஒரு 5 வெளியே, 2 3க்கு ஒரு 3 வெளியே. ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 5 3 15. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ரைட்டு. ஆன்சர் 15%. ரைட். இப்போ இன்னையோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடியுது. அடுத்து நாளைக்கு ரீசனிங். சரியா? ரீசனிங்கில் நம்ம ஆல்ரெடி வந்து டைஸ் பார்த்துருக்கோம், கோடிங் டீகோடிங் பார்த்துருந்தோம், மிரர் இமேஜ் பார்த்தாச்சு. அப்புறம் நாளைக்கு ஒரு ஈஸியான ஒரு டாபிக் பார்ப்போம். சரியா? ரைட்டு. அதனுடைய பிடிஎஃப் நாளைக்கு மொத்தமாக ஒன்று தரேன். மென்டல் எபிலிட்டின்னு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது தான். இன்னைக்கு அல்லது நாளைக்கு அதில் ஆட் பண்ணிடுறேன். சரியா? வெப்சைட்டில் இல்லை குரூப்லேயும் போட்டு விட்றேன். அது அவ்வளோ பார்த்தாலே போதும். நாளைக்கு வேணால் மிஸ்ஸிங் நம்பர் பார்ப்போம். அது அடிக்கடி கேட்குறாங்களா மிஸ்ஸிங் நம்பர் டாப்பிக்கே இந்த வாரம் 2 என்ன நாளைக்கு வேலைனா இன்னைக்கு என்ன கிழமை? புதன் தானே? நம்ம புதன். நாளைக்கு வியாழன் வெள்ளி 2 நாள் வந்து ரீசனிங் வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பரை பார்ப்போம். விடுபட்ட எண்களை காண்கின்றிருக்கலாம் அந்த டாப்பிக்கை நாளைக்கு கழிச்சு பார்ப்போம். ஏன்னா அதுலேருந்து நிறைய மாட்டுவீங்க, நிறைய மாடல் உண்டு, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரியா? அப்போ இன்னைக்கு அப்போ இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் மட்டும் தான் போட்டிருந்தேன். இனிமேல் நம்ம கூட அடிஷ்னலாக நாளைக்கு என்ன 2 டாபிக் பார்க்க போகிறோம்ல, ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்ல, அந்த மிஸ்ஸிங் நம்பரை ஆட் பண்ணி விட்ருவோம். சரியா? ரைட்டு. கொஞ்சம் போர்ஷன் ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி ஒன்றும் பெரிய அளவில் ஃபீல் பண்ணுறதுக்குள்ள போர்ஷன்ஸ் இல்லை. லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கள் எப்படி எக்ஸாம் படிக்கணும்னு பார்த்துக்கிடுவோம். வெப்சைட்டில் போங்க.
இங்க பாருங்க, இந்த லகர 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 இதெல்லாம் நீங்க நேரத்துக்கு பிடிஎஃப் தந்துட்டு அதுல ஒரு மேட்டரே கிடையாது. லைட்டா வாசிக்கணும், கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு, வாசிச்சிடுங்க. அப்புறம் இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் நேரத்துக்கு சாயங்காலம் பார்க்க முடியல, அது இன்னைக்கு பார்க்கலாம். அப்புறம் ஒருமை பன்மை பிழையர் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. திருக்குறள் தொடர்பான செய்திகள் மட்டும் தான் கொஞ்சம் மேட்டர் இருக்கு. அதுக்கு நீங்கள் இந்த பிடிஎஃப் நாளைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு போட்டுறேன். திருக்குறளுக்கு உள்ள டாப்பிக்கை போட்டுடலாம். இல்லை அது கண்டிப்பாக வேணும். ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு அதிகாரம் படிச்சே ஆகணும். சரியா? அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருக்கிறேன். 20 அதிகாரத்தை 10 வாரத்தில் முடிக்கணும். சரியா? அதனால திருக்குறளை மட்டும் அவாய்ட் பண்ணிடாதுங்க, மாட்டிக்கிடுவோம். ஸோ திருக்குறளை கண்டிப்பாக வாரந்தோறும் எடுத்துக்கிட்டே ஆகணும். இது ஒழுக்கமுடைமை புறவிடமை ரெண்டும். சரி, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு மெட்டீரியல் கொடுத்துறேன். நான் கொடுக்காட்டா கூட ஏதாவது மெசேஜ் போட்டுருங்க, மறந்துடுவேன் சில நேரம். அப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள் 4 அடியார், ஒரு 2 பக்கம் தான் வரும். அதை ஈஸியாக ஒரு அரை மணிக்குள்ள முடிச்சு விடுவீங்க. அப்புறம் இந்த ஊவேசா, தோப்போ, மீனாட்சி இதெல்லாம் அரை மணிக்கு கூட ஆகாது. இந்த சி இலக்குனர் 3 வரை அரை மணிக்குள்ள முடிச்சு விட நோட்ஸ் தரேன். அப்புறம் இந்த கலை சொற்கள் தான் மேட்ரு பார்த்துருங்க. இதை நீங்க நினைச்சாச்சுன்னா டி சீரீஸை ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 1 hour டைம், ஒரே ஒரு 1 hour டைம் பண்ணீங்கன்னா டி சீரீஸ் முடிஞ்சு, எவ்வளவுதான். இதுல பிடிஎஃப் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், பாத்தீங்களா? அதை பார்த்துடுங்கண்ணா. ஏதாவது பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா அதில் எடுத்துடுங்க. ஏற்கனவே போன வாரம் உள்ள பிடிஎஃப் அதில் இருக்கும். போன வாரம் ஷெடியூலில் உள்ளதில் இருக்கிறது கொஞ்சம் கண்டென்ட் அதில் இருக்கும். உங்களுக்கு புதுசாக வரவங்க, ஜாயின் பண்ணுறவங்க எல்லாம் அந்த தேவைன்னா அந்தந்த இடத்துல போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? ரைட், மேட்ச்சுக்குள்ளே போயிடும். மேட்ச் முடிய போகல, இங்கே இருக்குது மேட்ச். ஓகே, அடுத்த கணக்கு இதை நீங்களே செஞ்சிடலாம். டைம் ஆகிடுச்சு, 10 நிமிஷம் தான் இருக்குது, பார்ப்போம். 5000 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் வங்கியில் வைக்கப்பட்டால் கூட்டு வட்டியில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இது வித்தியாசம் டைரக்டா கேட்டிருக்காங்க. சிஐ மைனஸ் எஸ்ஐ கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 ஆண்டுக்கு தானே, அப்போ பிஆர் ஸ்கொயர்டு பி இன்டு ஆர் பை 100 ஆர் பை 100 இதில் போடுங்க, தொகையை ஆன்சர் வந்துடும். 5000 பெருக்கல் 10%, 10%, 50, வித்தியாசம் 50 ரூபாய். முடிஞ்சா? அடுத்த கணக்கு. புரிஞ்சுதானே? ரைட், அடுத்தது 27வது கணக்கு. மொத்தம் 30 கணக்கு தான், முடிய போகும். 8000 பிரின்சிபல், ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும். 2 ஆண்டுகள் தான், மேட்டர் இல்லை. அப்போ பிஆர் ஸ்கோர் ஃபார்முலா தான். தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 80. அதன் வட்டி விதம் என்னன்னு கேட்டது ஹோம்ஒர்க்கு. அடுத்தது ஓகேவா? 27வது கணக்கு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிடுங்க. அப்புறம் 5000 இது 3 ஆண்டுக்குள்ளது. ஃபார்முலா சேஞ்ச் ஆக போகுது, பார்த்துருங்க. நல்லா பார்க்கணும். 3 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்படுகிறது. 3 ஆண்டுகள் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம செய்வோம். வித்தியாசம் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு பி ஆர் ஸ்கொயர்ட் ஒரு 3 + ஆர்னு சொல்லி தந்தேன். ரைட்டா? இதை அப்படி விரிச்சு எழுதுங்க. பி இன்டு ஆர் பை 100 ஆர் பை 100 அப்புறம் ஒரு 3 + ஆர் பை 100. 5000 10% பை 100 10/100 3 + 10/100 310/100 வரும். சரியா? இல்லைன்னா வெட்டு கொடுத்து வச்சிருங்க. மேலே 50 வெளியே பெருக்கல் எல்சிஎம் 10 31 அவ்வளோதானா? 10 10 30 31 31 அடிச்சிங்கன்னா பெருக்கி போட்ட ஆன்சர் 53 15 185. லாஸ்ட் கணக்கு, லாஸ்ட் 29 கணக்கு தான் வந்திருக்கப்போ. சரி, ஓகே. புரிஞ்சுதானே? இந்த ஃபார்முலா ஈஸி தான். ஃபார்முலாவை போடணும், வெட்டணும், சுருக்கணும், அவ்வளோதான். ஒரு கணக்கை நம்பர் தப்பாக போட்டிருக்கேன். அதான் மொத்தம் 30 கணக்கு வந்துச்சுன்னு பார்த்தேன். இதுதான் லாஸ்ட் கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி விதத்தில் 3 ஆண்டுக்கு கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 31 எனில் அதன் அசல் தொகை என்ன? சரியா? பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர்ட் 3 + ஆர். கிடைக்கிற வேல்யூலாம் அதில் போட்டுருங்க. இப்படி போட்டு வச்சு படிச்சிருங்க. வித்தியாசம் 31 ரூபாய்.
டீனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சு கேட்டிருக்காங்களா? ஆர் 10%, 10/100 பெருக்கல் 10/100, அப்புறம் ஒரு 3 + 10/100, 31/10 வருமா? முடிஞ்சு. அந்த சைடு 31 அடிச்சு துரத்தி போட்டுடலாம். வெட்டு விடு வெட்டும். கீழே அப்போ என்னெல்லாம் இருக்குன்னா 100 இருக்கு. 10 பெருக்கல் 10 100 பெருக்கல் இங்கே ஒரு 31/10 இருக்கு. இந்த சைடில் ஒரு 31 வெட்டிடலாம். ஏன்னா இந்த 31 எப்படி எங்கே தான் போவோம்? கீழே தான் போவோம். கிராஸில் கீழே இருக்கக்கூடிய 1000 மட்டும் தான் மேலே போகும். ஆன்சர் P = 1000. சரியா? முடிச்சிட்டோமா? சரிப்பா, இன்னைக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கை முடிச்சு விட்டுட்டோம். அப்புறம் என்ன பண்ணலாம்னு நினச்சிருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எதுக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 20 to 25 ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப்ல. இப்போ கொஞ்ச நேரத்தில் மத்தியானம் அல்லது சாயங்காலத்துக்குள்ளே அதை சென்ட் பண்ணி விட்டுருவேன். வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிடுறேன். அதை இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நாலேஜ், இந்த கணக்கு கூட அந்த கணக்கை ஆட் பண்ணிக்கிடுங்க. இந்த நோட்லேயே அந்த கணக்கை ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் நல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான். அப்போ என்ன உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், மேத்ஸ் கிளியராக இருக்கும். ஓகேவா? ரைட்டு, இதை கொஞ்சம் நேரத்தில் அதை அனுப்பி வச்சுறேன். சரிப்பா, இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். சாயங்காலம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நேற்றுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேன். ஏன்னா நேற்றுக்கு எனக்கு ரெகுலர் கிளாஸ் இல்லை. நான் ஏதோ ஒரு நினைப்பில் 6:30 நினச்சி கிளாஸஸ் தொடங்கி விட்டுட்டேன். அதுவும் பிறகு ஐயோ 7:30 கிளாஸ் பொதுவாக இப்போ 7:30 to 8:30 எத்தனை மணிக்கு வைப்போம்? 7 to 8:30. ஆமாம், டைம் மாறிட்டேன்னு நினச்சேன். சரி, ஒரு 1/2 மணிக்கு முன்னாடி வச்சுட்டோமே, இருந்த ஒன்றும் இல்லை. ரைட், அப்போ இன்னைக்கு எத்தனை மணிக்கு வைக்கலாம்? இன்னைக்கு ரெகுலர் கிளாஸ் சாயங்காலம் உள்ளது கட் பண்ணிட்டு ஆன்லைனில் சேர்த்து விட்றேன். 6:30 வச்சிடலாமா? 6:30 வைங்க. ஓகே சார், 6:30 வச்சிரும். 6:30 to கொஞ்சம் லெந்தாக போனாலும் ஒன்றும் இல்லைல்ல? நோ இஷ்யூ சார். பிரச்சனை இல்லை. சரி, ரிவிஷன் பார்த்துக்கலாம், ஏதாவது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இருக்கிறவங்க இருங்க. கண்டிப்பாக எனக்கு எஸ்கேப் ஆகணும், வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க அதுலேருந்து வெளியே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு பெர்மிஷனை கட்டிட்டு சார் ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வரேன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அது எவ்வளோ நேரம் போகுதோ போகட்டும். சாயங்காலம் போகும் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே மேடம். ஓகே, கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாமா இன்னைக்கு? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஓகேவா? நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.